வீடு கட்டியிருக்காங்க, பிள்ளைகளுக்கு நல்ல நகை செஞ்சு நல்லா கட்டி கொடுத்துருக்காங்க, கார் வாங்கியிருக்காங்க, டிராக்டர் வாங்கியிருக்காங்க. வருஷத்துல 1 லட்சமும் வந்துடும், 2 லட்சமும் வந்துடும். விற்கிறது வந்து நான் வந்து ரொம்ப நாள் வச்சிருக்க மாட்டேன், 4 மாசம் 5 மாசத்துல வித்துருவேன். குட்டி ஒன்று 4000 5000 தான், அவ்வளவுதான். இந்த பண்ணை உருவாக மூல காரணம் இந்த ஆடு தான். இதான் இதோட பிள்ளைகள் தான் மேக்ஸிமம். இதோட பிள்ளைகள் தான் எல்லாமே. இது நல்ல நீள வாழமா இருக்க. சப்போர்ட்டுக்கு ஆடு இருந்தா தான் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆடு வளர்ப்புல ஜெயிக்க முடியும். சப்போர்ட் ஆள் கிடையாது. அம்மா அப்பா சின்ன வயசுல இறந்து போனாங்க. அப்ப நீங்க மட்டும் தான் இருக்கீங்க? நான் மட்டும் தான் இருக்கு. 10 வயசு இருக்கும். எத்தனை ஈத்து ஈனி இருக்கும் இது வரைக்கும்? 11 ஈத்து 12 ஈத்து இருக்கு. ஒரு 12 ஈத்து ஈனி இருக்கு. இதோட குட்டியை வித்தாச்சு. எத்தனை குட்டி போட்டுச்சு? 3 குட்டி போட்டுச்சு. 3 குட்டியாடா? 3 குட்டி தான் போடும். எத்தனை டைம் 3 குட்டி போட்டுருக்கா? இது ஒரு 6 டைம் போட்டிருக்கு 3 குட்டி. 12 ஈத்துல 6 டைம். தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்பலா இருந்த ஆளுக விட்லாபுரம். உங்க பேரு? என் பேர் கருப்பசாமி. நான் ஒரு மாற்றுத்திறனாளி தான். இருந்தாலும் சரி அண்ணன் சரி எடுப்போம், அவங்க நம்மளை பார்த்து கொஞ்சம் சந்தோஷப்பட்டாங்க. இப்படி இருந்தாலும் நீங்க ஆடு மேய்க்கணே அப்படின்ட்டாங்க. இதை நிறைய ஒரு மாற்றுத்திறனாளிகள் பார்ப்பாங்க. நடக்க முடியல அப்படின்னு நினைப்பாங்க. நடக்க முடியலன்னு நினைக்க வேண்டாம். 10 நாட்டுக்கோழி கூட வளங்க. என்ன நடக்க முடிஞ்சிற அளவுக்கு 10 ஆட்டுக்குட்டி வளங்க. யாரை நம்பி யாரை இது நம்ம வச்சு பிழைக்க கூடாது. நம்ம முயற்சியில தான் நம்ம பிழைக்கணும். ஆடு வளர்ப்பு கோழி வளர்ப்பு நம்ம சொந்த தொழில். யாருக்கு அடிமை இல்லை. பெண்களா இருந்தாலும் சரி, அது ஆண்களா இருந்தாலும் சரி, இதை நம்ம ஆடுகுட்டியை வளர்த்தாலே போதும். 10 ஆடு வளர்த்தாலே போதும். நமக்கு சாப்பாட்டுக்கு கஷ்டம் வராது. இதை வச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம். நம்ம யாரை நம்பி நம்ம அவங்க கொடுக்கலையே இவங்க குடிக்கலையே. ஒரு 10 தாயாடு வளர்த்தா ஒரு மாசம் 8000 ரூபாய் கிடைக்க வாய்ப்பு இருக்காச்சு. ஒரு வருஷத்துக்கு ஃபுல்லா அப்படி பார்க்க முடியல. ஒரு 7000 ரூபாய் 8000 ரூபாய் 10,000 ரேசா கிடைக்கும். நல்லபடியா வளர்த்தா. அதாவது மேய்க்க முடியாத இப்படி சொல்றாங்களா அப்படி நினைக்க வேண்டாம். வீட்டுல போட்டாலும் சரி, பருத்தி விதை நல்ல சீனரக்கா போட்டு கொலைங்கிற பேரு நீங்க அகத்தி கொலை தான் கட்டணும்னு கிடையாது. துத்தி செடியா இருந்தாலும் சரி, மஞ்சத்து செடியா இருந்தாலும் அது எது வேணாலும் கட்டுங்க. ஆனா இது கை ஏற விட்டு நல்ல பருத்தி விதை, பட்டாணி பூமி, துவர பூமி, நல்ல தண்ணி வச்சாலே போதும். அரிசி இருந்தாலும் ஆமா, அரிசி கூட தேவையில்லை, இது வச்சாலே போதும். ஆமா போதும். கஞ்சி தண்ணி கொஞ்சம் தண்ணிக்கு வச்சாலே போதும். எப்படி வளர்க்க இந்த எந்த தீனு போடன்னு நம்ம நினைக்க வேண்டாம். இது காசு பணத்தையே கேட்கல. இது நம்மளா போட நல்லா அதுக்கு ஒரு வருமானம் இருக்கு. ஆடு வளர்க்குறது வந்து எல்லாரும் செய்யுங்க. பெண்கள்னாலும் சரி, யாருனாலும் சரி. நான் ஒரு மாற்றுத்திறனாளி. எங்க சுத்துப்பட்டி ஏரியால பூரா எல்லாரும் இந்த தொழில் தான் பார்க்காங்க. நான் மட்டும் கிடையாது, எல்லாரும் அதான். நாளைக்கு ஒரு உடம்புக்கு சரியில்லையோ, இல்லாட்ட நம்ம பிள்ளைகள் படிப்பு செலவோ இல்ல எதுக்கு எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும். சுத்தி வட்டாரத்துல நல்லா சம்பாதிச்சிருக்காங்க. உண்மைதானா? ஆமா, சுத்தி வட்டாரத்துல பூரா ஏகப்பட்ட சம்பாத்தியம் இது ஆடு வளர்ப்பு தான். தூத்துக்குடி மாவட்டத்துல பிரதான தொழில் ஆடு வளர்ப்பு ஒண்ணு. ஆமா, இதை வச்சுதான் முன்னேறினது. நீங்க என்ன செஞ்சீங்க? இந்த ஆடு வளர்ப்புல என்ன சம்பாத்தியம் எல்லாம் பண்ணீங்க? ஒரு வீடு கட்டினேன். அந்த வீடு இதுலதான் கட்டினது? ஆமா, இதுலதான் கட்டினேன். 2 தம்பிக்கு கல்யாணம் ஆக்கி வச்சிருக்கு. ஆமா, இவ்வளவுதான் முடிஞ்சுது. நம்மளால முடிஞ்சது அவ்வளவுதான். சப்போஸ் நமக்கு கையில காசு இல்லையேன்னு நீங்க நினைக்க கூடாது. நமக்கு கையில காசு இல்லையான்னு இந்த ஆடு குட்டி வச்சு நம்ம பணம் சம்பாத்தி வச்சுக்கலாம். அதுக்கு மேல அவசரம் அப்படின்னா டக்குன்னு ஒரு ஆடு வித்துக்கலாம். ஆடு இருந்தோம்னா யார்ட்டையும் ஒரு 10-5 வாங்கிக்கிடலாம். யார்கிட்ட போய் காசு கேட்டோம்னா என்ன இருக்கு பொருள் அப்படி நினைப்பாங்க. நம்மகிட்ட பொருள் இருந்தா எவ்வளவு வேணும்னு கேட்பாங்க. நல்ல ஒரு 10-30 கிடா குட்டியா வாங்கினாங்கன்னா கொஞ்சம் லாத்தை கொஞ்சம் போல பருத்தி விதையை போட்டு 2 காலனி தண்ணினாலும் சரி, பச்சை தண்ணினாலும் சரி குடிக்க விட்டு வளர்க்கலாம். கிடா குட்டி வளர்ப்பு லாபம் தானா? லாபம் தான், நல்ல லாபம் தான். தாயாடு வளர்த்தோம்னா அதை மேய்க்கணும், அது குட்டி ஈழணும், வைக்கணும், நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும். கிடா குட்டியா வாங்கினோம்னா 4 மாசமா 5 மாசமா வளர்த்தோம், வித்தோம், பலவடி நம்ம பைய வாங்கிக்கலாம், மழை சீசன் முடிஞ்ச பிறகு வாங்கிக்கலாம் அப்படின்னு இருப்போம். இது வந்து எப்பவும் வச்சுக்கிட்டே இருக்கணும். தாயாடு பராமரிப்பு கொஞ்சம் கஷ்டம் சொல்றீங்க? ஆமா, கஷ்டம். என்ன கஷ்டங்கள் இருக்கு இதுல சொல்லுங்க பாப்போம். உங்களுக்கு என்ன கஷ்டம்? வேற எங்கேயும் வெளியில போக முடியாது. இதை போட்டுட்டு எங்க போனாலும் இங்க வந்துடணும் இதை பார்க்க. எத்தனை மணில இருந்து எத்தனை மணி? மத்தியானம் மட்டும் தானே மேய்ப்பீங்க? மத்தியானம் தான் மேய்ப்பேன். இப்போ வந்து மத்தியானம் பத்திட்டு சாயங்காலம் 5 மணிக்கு வந்துருவேன். 12 மணிக்கு பத்துவீங்க, 5 மணிக்கு வந்துருவீங்க. இன்னும் ஒரு 10 நாள் போச்சுன்னா காலையில பத்துவேன், மதியம் வந்துட்டு பிறகு சாயங்காலம் பத்துவேன். என்ன காரணம்? 10 நாள் கழிச்சு அப்படி பத்துறீங்க? வெயிலும் ஜாஸ்தி ஆயிரும். 10 நாள் கழிச்சு? ஆமா, 10 நாள் கழிச்சு. அப்படிங்கும் போது காலையில பத்திட்டு வெயிலுக்கு வந்துருவேன். பிறகு சாயந்தரம் பத்தும். வெயில் தாழ சாயங்காலம் எத்தனை மணிக்கு? சாயந்தரம் ஒரு 3:30 மணிக்கு பத்துனோம்னா ஒரு 7 மணி வரைக்கும் மேய்ச்சி வருவேன். கொடியாடு வளர்த்தா கொஞ்சம் நல்லா பிரியமா நல்லா விற்கும். நம்ம ஏரியாவுக்கு இதான் செட் ஆகும். பள்ளையாடு வந்துங்கிறது அது வந்து ஆத்து வரது டவுன் ஏரியா தான் அது செட் ஆகும். நம்ம பட்டிக்காட்டு ஏரியாவுக்கு வந்து இதுதான் செட் ஆகும். பள்ளையாட்டு குட்டி வந்து எவ்வளவுதான் வளர்த்தாலும் குட்டி இவ்வளவுதான் இருக்கும். ஒரு வருஷம் வளர்த்தாலும் ஒரு 4 ரூபாய்க்கு மேல வராது. கட்டையா முட்டு போல இருக்கும். நாட்டாட்டு குட்டி வளர்க்க காசு ஜாஸ்தி. கொடியாடு ஒரு வருஷத்துல எவ்வளவு வரைக்கும் வரும்? ஒரு வருஷத்துக்கு நல்லா வளர்த்தோம்னா ஒரு கிடா குட்டின்னா ஒரு 5000 ரூபாய்க்கு வந்துடும். ஒரு வருஷத்துல 12 மாசத்துல 15,000 வரும். வந்துரும். அதே தீவனத்தை நம்ம பள்ளையாடு கொடுத்தா அது நல்லா வளர்த்தோம்னா மிஞ்சி போனா ஒரு 5 ரூபா 6 ரூபா வரைக்குள்ளதான் வரும். அவ்வளவுக்குள்ளதான் இருக்கும். வளர்ச்சி கட்டையா இருக்கும்.
எவ்வளவு பள்ளியாடு வரும் நம்ம காட்டுக்கு ஒரு வந்தோன்னா ஒரு 4-5 வருஷத்துல மாறத்தான் செய்யுது. அப்படி கிராஸ் ஆகி கிராஸ் ஆகி என்னையால முடிஞ்ச அளவுக்கு 10-30 உருப்படி 40 உருப்படி அவ்வளவுதான் வளர்க்க முடியும். அங்கங்க ஓட ஆரம்பிச்சிடும் தாமரைக்க முடியாது. மேய்க்கிறதுக்கு அதான் நல்லா இருக்கும். ஒரு பாதையில பத்தவா எங்க பத்தி போறதுக்கு அது நல்லா இருக்கும். ஜாஸ்தியா இருந்தோம்னா கொஞ்சம் பத்தி போறதுக்கு நல்லா இருக்காது. ஓடணும், மிலிட்டரிக்கு ஒண்ணுமே ஓடணும். ஆமா, ஓடி முடியாது. வேலைக்கறிக்கு சில டைங்கள்ல கோடை டைங்கள்ல சரி செம போக்கு போகும். ஆமா, ஒண்ணும் இல்லைன்னு அந்த நெத்துக்கு ஓடும். தீவனம் இல்லைன்னு பசியில ஓடும். ஒரு நெத்தை கண்டாச்சுன்னா அடுத்து ஒவ்வொரு ஆடா ஓடி போய்கிட்டே தான் இருக்கும். சரி, உங்கள்கிட்ட என்ன கலர்கள்லாம் கிடக்கு? இது என்ன கலரு இந்த ஆடு? புளியம்போரு. இதான் ஒரிஜினல் புளியம்போர். ஒரிஜினல் புளியம்போரு. டார்க் இருக்கணும், டார்க் ஜவலானே. ஆமா, கொஞ்சம் அது புளியம்போர் தானா? ஆமா, இதெல்லாம் புளியம்போரு. இதுவும் புளியம்போர். வேற அது இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? என்ன கலர்? வெள்ளையில புளியம்போர் தான். இது புள்ள போரு. இதுதான் கன்னி கிராஸ். கன்னியாடி எப்படி இருக்காச்சு உங்க அனுபவத்துல இருந்து? ஒண்ணு வச்சிருக்கல, பால் வரைக்கும் இது குட்டியை காப்பாத்துதா? நல்லா காப்பாத்துது, நல்லா இருக்கு. கன்னியாட்டு நல்லா இருக்கு. இதெல்லாம் கன்னியாட்டு பிள்ளைதான். இதுல உள்ள பிள்ளையா? ஆமா, இது இந்த இருக்குல்ல, இந்த கன்னியாட்டு பிள்ளை. இதுல உள்ள பிள்ளைதான் இது. ஆமா. கிடா கொடியாட்டு கிடாவா? ஆமா, கொடியாட்டு கிடா. அதனால தவப்ப மாதிரி விழுந்துருக்கு. தவப்பு மாதிரி வந்து. இந்த கிடாய்க்கு விழுது எப்படி இருக்கு? நீங்க சில கிடாய்க்கு விழுந்தா பால் இருக்காது, ஒத்த குட்டி தான் போடுதுன்னு சொல்றீங்களா? இப்ப இந்த கிடாய்கள் வரக்கூடிய ரிசல்ட்டுகள் எப்படி இருக்கு உங்களுக்கு? இந்த கிடாயில உள்ள குறாலு இப்பதான் வந்திருக்கு. ஆனா பரவாயில்லாம தான் இருக்கு. ஆமா, நல்லா பால் வறுக்குமா தான் இருக்கு. குறாலு வரும், நல்ல பால் நல்லா தான் இருக்கு. இதுக்கும் லைட்டா கோடு இருக்கு. என்னது இது கண்ணி எதுவும் கிராஸா இருக்குமோ? ஆமா, இது கன்னியாட்டு பிள்ளை தானே. இது நம்ம கன்னியாட்டு பிள்ளை தான். நம்ம கொடியாட்டுல பிறந்தது, பழைய கடாய்க்கு பிறந்தது. என் பழைய கடாய்க்கு ஆடு தாய் கன்னியாடு. ஆமா, தாய் கொடியாட்டு கிடா. அதனால இப்படி இருக்கு. ஆமா, இப்ப 2.5 வயசு தானே ஆகுது. இனிமேத்தான் இதுல குட்டி எடுக்கணும். இப்ப 2-3 குறால் விழுந்திருக்கு. சுத்தமான கொடியாடை விட இப்ப கன்னியாடும் கிராஸா இருந்தா தான் பால் நல்லா இருக்கும். சுத்தமா கொடியாடா இருந்துச்சுன்னா பால் கொஞ்சம் சுமாரா தான் இருக்கும். இல்லன்னா கைத்தீவனம் ஏதாவது கொடுக்கணும். கைத்தீவனம் கொஞ்சம் கிராஸா இருந்தா தான் பால் இருக்கும், குட்டி நல்லா வளர்க்கும், ஆடுகளும் கொஞ்சம் நல்லா பருசா கண்டிக்கும். இந்த கிடாய்கள் நீங்க எத்தனை வருஷத்துக்கு ஒரு நேரம் மாத்துவீங்க? இது 3 வருஷத்துக்கு மாத்திருவேன். என்ன காரணம்? 3 வருஷத்துக்கு ஒரு நேரம் நம்ம கிடாய்களை மாத்த வேண்டிய இருக்கு. இப்போ இந்த கன்னியாட்டுக்குள்ளதை விட்டுருக்கேன். இதுல குட்டி எடுத்துருவேன். இன்னும் இதுல உள்ளது வர்க்கத்தை விட்டு நான் அடுத்து அந்த ஆட்டுல கொடியாட்டுல உள்ள கிடாய அதுல உள்ள 2-3 வச்சிருப்பேன். இப்படி மாத்தி விட்டுக்கிட்டு ஒரே கிடாய் வச்சா இன்பிரீடிங் பிரச்சனை வரும். கொஞ்சம் நல்லா இருக்காது. வயசு 2.5 வயசு. உங்க பண்ணைக்கு பண்ணையிலே பிறந்தது தானே? ஆமா, இது நம்ம ஆட்டுல உள்ள பிள்ளைதான். வாங்கல. என்ன சவுண்ட் குடிப்பீங்க? இதுக்கு ஏதாவது சவுண்ட் ஜிப்பில? ஆமா, இதுக்கு பாபான்னு தான் சொல்லுவேன். அது எவ்வளவு தூரத்துல இருந்து சவுண்ட் கொடுத்தோம்னா ஆடு புரிஞ்சுக்கிடும். இந்த ஆடுகள் பாதுகாப்புக்கு ஏதாவது நாய் ஏதாவது வளர்க்குறீங்களா? ஆமா, நாய் கிடக்குதா? ஆமா, ராத்திரிங்களோடு யாரும் வர முடியாதா? யாரும் இங்க வர முடியாது. எங்க நாய் இருக்கு, சித்தப்பா வீட்டு நாய் 2-3 நாய் எல்லாம் இங்கனதான் இருக்கும். ஆடு வளர்க்குறாள்கிட்ட நாய் கண்டிப்பா இருக்கும். நாய் வளர்த்தோம்னா யாராவது பக்கத்துல ஒரு மாதிரியே தொழு எட்டு பார்த்தாலும் சரி, என்ன யாருனாலும் சரி உடனே குலைக்கும். என்ன குலைக்குன்னு நம்ம பார்த்தா யாராவது ரோட்ல நிப்பாங்க, இல்லாட்டி இங்கிட்ட நின்றுகிட்டு இருப்பாங்க. என்னன்னு கேட்டா அண்ணாச்சி இருக்கீங்களான்னு வந்தோம், பார்க்க வந்தோம் அப்படிம்பாங்க. இல்ல, இப்ப ஆடு தங்கத்துக்கு ஈக்குவலா மதிக்கப்படுது. ஆமா, சில வீடியோல பார்த்தோம்னா ஆடை கடத்திட்டு போயிருந்தாங்க. பந்துஸ்தா நம்ம பாத்துக்கணும். ஆமா, அதனால கண்டிப்பா நாய் வேணும். ஆமா, பூச்சி எல்லாம் வந்துச்சுன்னா அப்படியே குலைச்சிக்கிட்டே தாக்கிக்கிட்டே இருக்கும், விடாது. குலைச்சு விரட்டிடும். ஆமா, குலைச்சு அப்படியே நிப்பாட்டி வச்சிருக்கும். அண்ணாச்சி, உங்ககிட்ட இருந்து ஆடு ஏதாவது வாங்கணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா உங்க நம்பர் இருந்தா சொல்லுங்களேன். 80 56 67 57 62 இருந்தா கொடுத்துருவேன். உங்க ஊர்ல யார்ட்ட வாங்கினாலும் கொடுக்கலாமா? விவசாயம் நான் வாங்கி கொடுக்கலாம். நான் ஊரு பக்கத்தூரு உங்க ஏரியாவை சுத்தி பிரதான தொழிலா இருக்கு இந்த கொடியாடு வளர்ப்பு. ஆமா, எங்க ஏரியா சுத்தி எல்லாமே நல்லா இருக்கும். ஆடு பூரம் உங்களுக்கு ஒரு ஆள் சப்போர்ட் இருந்தா நல்லா இருக்கும். ஆமா, சப்போர்ட் இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். அதான் கவனிப்பு இல்லனால தான் என் மாடு கொஞ்சம். உங்களுக்கு இப்ப வயசு என்ன ஆச்சு அண்ணாஜி? எனக்கு வயசு 40 ஆகுது. நம்ம இருக்கிற வரைக்கும் இதே தொழில் எப்படியோ ஒப்பேத்திடணும். முடிஞ்ச அளவுக்கு வீட்டுல இருக்கக்கூடாது. வீட்டுல இருக்காம எப்படியே ஆடை மேய்ச்சிக்கிட்டே முடிஞ்ச அளவுக்கு நம்ம மேய்ச்சிடணும். சில நேரத்துல நம்ம இப்படி இருக்குமே அப்படி இருக்குமே நினைப்பேன். சும்மா இருந்தா காட்டுக்கு போனோம்னா அந்த ஆடை இந்த ஆடை பார்த்துக்கிட்டே அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிடுவேன். வீட்டுக்கு வந்தோம்னா இந்த ஆட்டுக்கு எப்படி இருக்கு, இந்த ஆடு எப்படி இருக்குன்னு பார்ப்பேன். குட்டி பால் குடிச்சுதா இல்லையா, இந்த இதுலயே ஆட்டு இதுலயே போயிடும். சும்மா உட்காந்துட்டோம்னா ஏதாவது ஒரு சிந்தனை வந்துடும், கொஞ்சம் டென்ஷன் ஆயிரும். ஆமா, எனக்கு பிள்ளைகள் தான். ஆமா, ஆடுதான் பிள்ளைகள். இதை நம்பிதான் நானும் பிழைக்கிறேன். இது ஒரு ஷெட்டு. ஆமா, அது ஒரு செட்டு. என்ன காரணம்? 2 ஷெட்டு நமக்கு தேவையா? ஆமா, நைட்டுக்கு அங்க போட்டிருப்பேன். என்ன காரணம்? இதுக்குள்ள போட்டா என்ன ஆகும்? நைட்னா சப்போஸ் வீட்டுக்குள்ள மழை வந்துருச்சுன்னா நனைஞ்சிருக்குள்ள ஆடு. 2வது இங்கிட்ட வந்தாலும் ஒரு மரவுக்கு ஒரு நாய் இது வந்தாலும் இல்லாட்ட பக்கத்து வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடக்கூடாதுன்னு சொல்லி இதுல அடைச்சு போட்டு வச்சிருவேன். அதெல்லாம் பனிக்கு மழைக்கு ஒன்றும் செய்யாது. ஆடு நோய் எதிர்ப்பு சக்தி நல்லா இருக்கு அண்ணாச்சி. இருக்குன்னா அதை கொஞ்சம் நல்ல மேய்ச்சி கொண்டு வந்து நல்லா தண்ணி கம்மா தண்ணி விட்டோம்னா நோய்ங்கிறத வராது. ஒரு 10 ஆடு
நல்ல 10 தாயாடு நல்ல தரமான தாயாடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு வருமானம் கிடைக்கும்? அது நல்லா கரெக்டா நல்லா பார்த்தோம்னா ஒரு வருஷத்துல குறைஞ்சது ஒரு 60 ரூபா 70 ரூபா வரைக்கும் கிடைக்கும். 10 தாயாடுனா வருஷத்துக்கு 70,000. அப்போ ஒரு 20 தாயாடாச்சா 1.5 லட்சம் ரூபா. ஆமா 1.5 லட்சம் ரூபா ஏசா இருக்கு. நல்ல செலவு பண்ணா கூடுதல் எடுக்கலாமா? சிலர் நல்ல செலவு பண்ண ரொம்ப நல்லா தான் இருக்கும். இப்ப இந்த ஆடு இருக்கு, இந்த மட்டும் நல்ல பட்டாணி தவிடு கீடு நல்லா வாங்கி வச்சு கடலை புண்ணாக்கு வச்சா இல்ல மிச்சர் புண்ணாக்கு வச்சோம்னா ஆடு வேற லெவல். நல்ல முழு வளர்ச்சிக்கும் நல்லா இருக்கும். கொஞ்சம் வயசாயிருச்சுன்னா கழிச்சிருவேன். இந்த வருஷம் தான் கழிக்க முடியாத சூழ்நிலை ஆகி போச்சு. தொழுவு நல்ல காலையில சாயந்தரம் நல்லா கிளீனா துப்பரா தூத்து வைக்கணும். தொழுவுல மொத்தத்துல ஆடு கிடக்கக்கூடாது. எப்பவுமே டெய்லி காலையில எந்திரிச்சோ 4 மணிக்கு தூத்துட்டு வெளியே பத்தி விட்டுறணும். சுத்தம் இல்லாட்டா என்ன செய்யும்? அதாவது மொத்தத்துல கிடைச்சுன்னா அதுக்கு சளி ரொம்ப அடிக்கும். சளி அடிச்ச உடனே காக்கா கொத்தும். இன்னொரு மூக்குல போய் இன்னொரு ஆட்டுல போய் கொத்தும். அதுவே தொத்து வியாதே ஆயிரும். காய்ச்சல் எல்லா இதுவும் வரும். வெப்பு நோய் தானே. வெப்பு நோய்ங்கும் போது அது ஒரு சளி தானே. வேணா தடுமோன்னு சொல்றோம்ல. இந்த ஸ்மெல் இருக்கறனால அது தண்ணி ஒழுங்கா குடிக்காது, மேயாது, அப்படி கம்ப்ளைண்ட் வர வாய்ப்பு இருக்கலாம்னா? ஆமா அது இருக்கு. இது எங்க வாங்குனீங்க? எப்படி என்னாச்சு இது? இதெல்லாம் பழைய ஆடுதான். இது நல்ல நீள வாளமா இருக்கு. ஆமா இது கொடியாட்டு பிள்ளை தான். இது கொடியாடு தானே? ஆமா கொடியாடு தான். குட்டிகளை எப்படி நல்லா வளர்த்துறதா இது? குட்டி நல்லா குட்டி நல்லா வளர்க்கும். 2 குட்டி போடுச்சு. ஒரு குட்டி செத்து போச்சு. ஒத்த குட்டி இருக்கு. என்ன காரணத்தால செத்து போய் இறந்து போச்சு அது? அது நான் காட்டுல ஈண்டுச்சு. கையில பிடிச்சு கொண்டு வந்தா அது எப்படியோ கொஞ்சம் மூச்சு அடைச்சிச்சு. இப்ப ஈண்டு இப்போ 10 நாள் தான் ஆகும். ஒரு குட்டிக்கு நம்ம பால் நிறைய இருக்கும்ல இதுல? ஆமா நான் பீச்சு விட்டுருவேன். ஒரு 10 நாளைக்கு கீழே பீச்சு விட்டு தான் குட்டி குடிக்க விடுவேன். அப்புறம் அப்படியே விட்டோம்னா பால் திரைச்சி ஆயிரும். குட்டி ரொம்ப ரொம்ப பொடி குட்டியில நிறைய முழு பால் குடிக்க கூடாதா? குடிக்கூடாது. கொஞ்சம் பீச்சு விட்டுறணும். எவ்வளவு நாளைக்கு பீச்சு விடுவீங்க? ஒரு 10 நாளைக்கு பீச்சு விட்டா போதும். வேற சரியா போகும். இல்லன்னா வேற சந்தையில இருந்து ஒரு குட்டி வேணா வாங்கி விடலாம். அது அதை கொண்டு உண்டான குட்டியும் குடிக்க விட்டுறக்கூடாது. அதுக்குதான் நான் வாங்கி விடுறது கிடையாது. அதை சந்தையில இருந்து வாங்கிட்டு வச்சுக்கோங்க. இதோட பிள்ளைக்கும் கொடுக்காது. பிறகு கடைசியில ஒவ்வொரு ஆடு கோணம் அப்படி ஆயிரும் சில நேரம். ஆமா வேற குட்டி கொண்டு வந்து விடுறதுன்னா அது பிள்ளைக்கும் கொடுக்காது. தாத்தா உள்ள காலத்துல இருந்து ஆடு இருந்துச்சு. கூடால எங்க அப்பா எங்க அம்மா இறந்து போனாங்க. கொஞ்ச நாள் ஆடு இல்லாம இருந்தது. அதுக்கப்புறம் வாங்கி இப்போ 25 வருஷமா நான் மேய்ச்சிக்கிட்டேன். ஆடு வளர்த்து வீடு கட்டியிருக்காங்களா? ஆடு பிள்ளைகளை கட்டி கொடுத்துருக்காங்களா? அந்த லெவலுக்கு ஆடு வளர்ப்பு இருக்குதா தூத்துக்குடி மாவட்டத்துல? ஆமா வீடு கட்டியிருக்காங்க. பிள்ளைகளுக்கு நல்ல நகை செஞ்சு நல்லா கட்டி கொடுத்துருக்காங்க. கார் வாங்கியிருக்காங்க. டிராக்டர் வாங்கியிருக்காங்க. இல்லனாச்சி சில பாகத்துல ஆடு வளர்த்தா ஏதோ கிடைக்கும். ஒரு 5000 ரூபாய் கிடைக்கும், 10,000 ரூபாய் கிடைக்கும். இல்ல அதெல்லாம் நல்லா கிடைக்கும். ஒரு வருஷத்துல 1 லட்சமும் வந்துடும், 2 லட்சமும் வந்துடும். இழப்பீடு இல்லாம இருந்தா. அங்க 2 ஆடை தனியா கட்டி போட்டுருக்கீங்களா? அங்க ஒரு 4 ஆடு கிடக்கு. என்ன காரணம்? அதுக்காக தனியா கையேற கொடுத்தீங்க? ஆடு கொஞ்சம் ஆடு குட்டி கொஞ்சம் நல்லா வளர்க்கும். அது இல்ல இதுக்கும் கொடுத்தா அதே மாதிரி வருங்களா? வரும். இதுக்கும் வரும். எல்லாத்துக்கும் வைக்க முடியல. ஆமா கீழே மேல தட்டி எடுத்து விட்டுருது. நம்ம ஒரு ஆளுங்கிறத வைக்க முடியல. இந்த ஊர்ல எத்தனை வீடுகள் இருக்கு? எவ்வளவு பேர் ஆடு வளர்க்காங்க? இந்த ஊர்ல மொத்தம் 120 வீடு இருக்கு. ஒரு 30 பேர் வளர்க்காங்க. நாலுல ஒரு பாகம் ஆடு வளர்ப்பு தான் அவங்களுக்கு தொழில். மெயின் தொழிலே அதான். மத்தபடி 2வது தான் தூத்துக்குடி வேலைக்கு போவாங்க. அப்ப அவ்வளவு வருமானங்கள் இருக்குது. இருக்கு ஆடு மாடு. ஆனா அதுல ஒரே ஒரு பொடி குட்டி கிடக்க. ஆமா அது என்னைக்கு போட்ட குட்டி? ஒரு குட்டி இதுக்குள்ள விட்டுருக்கீங்களா? ஒண்ணு செய்யாதா? அது தலையத்து குட்டி ஒண்ணு. இது எவ்வளவு விட்டுட்டு ஒரு குட்டி தனியா இருக்கு. அந்த பொடிசு இது எவ்வளவு உள்ளது? இந்த குரல் அதுல உள்ளதுன்னா? ஆமா இதுல உள்ளது. இவ்வளவு பொடி குட்டிய செல்ல விடக்கூடாதுங்காங்களா? அது ஒண்ணு கம்ப்ளைண்ட் இல்லையா? குட்டிச்சுன்னா அந்த பால் குடிச்சுன்னா வயிற்றுல திரையுங்காங்க. ஆமா கொஞ்சம் பால் கொஞ்சம் ஆடு கூட கொஞ்சம் ஒரு நேரம் சாயங்காலம் அலைஞ்சு வந்து சரியா போகும். வீட்டுல கிடக்க கருமையான பத்தும். எத்தனை மாசத்துல இந்த குட்டிகளை நீங்க பத்தி கொண்டு போவீங்க? கரெக்டா நான் 1 மாசத்துல பத்திடுவேன். வெள்ளாடுக்கு 2 மாசம் 3 மாசம் அதுக்கப்புறம் பத்தணும் அப்படிங்காங்க. அது கொலை கட்டுவாங்க. நான் கொலை கட்ட மாட்டேன். என்னால கொலை ஒடிக்க முடியாது. பத்தி விட்டுருவேன். கை எதுனா கொஞ்சம் முடியாது. அதுல உள்ள தாத்தா உள்ள ஆளுகள் வித்துட்டு பலபடி அந்த ஆள்கிட்ட போய் நாங்க ஆடை வாங்கிட்டு வந்தோம். எங்க ஆடுதான் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்தோம். அவர் தந்தாரா? ஆமா அது கொடுத்துட்டாரு. 3 ஆடு கொடுத்தாரு. 3 ஆடு வாங்கிட்டு வந்து அந்த 3 ஆட்டுல 10-30 உருப்படி ஆக்கணும். 30 உருப்படி ஆக்கி அப்புறம் கொஞ்சம் எண்ணிக்கை குறைஞ்ச மாதிரி இருக்க. மழையினால கொஞ்சம் பாதிச்சு போச்சு. இல்லாட்ட 40 உருப்படிக்கு மழையில எதுவும் நோய் வந்துட்டோம்? ஆமா நோய் காய்ச்சல் கழிச்சல் பிபிஆர் வந்துட்டு நினைக்கிறேன். ஆமா பிபிஆர் ஊற்றி ஐடாக் டானிக் எல்லாம் ஊற்றணும். பிபிஆருக்கு டாக்டர் யாரும் வந்து பார்த்தாங்களா? டாக்டர் நாங்க சொன்னோம் வாரம்னு சொன்னாங்க. இப்போ நாங்களே முக்காவாசி மெடிக்கல்ல வாங்கி போட்டுக்கிட்டோம். கேட்டுக்கிட்ட ஓரளவுக்கு அப்புறம்? ஆமா கேட்டுக்கிடுச்சு. மருந்து கொடுத்த பிறகு கொஞ்சம் பரவாயில்ல. பண்ணையில தாக்குற நோய்னா பெரிய நோய் உங்களுக்கு தெரிஞ்ச எது நோய்? கொடுமையான நோய்னா எது? இந்த வருஷம் தான் படுசாவு வந்துச்சு. படுசாவுனா எப்படி? அது இப்போ 4 எப்படி சாவுங்க? ஒரு தடவை தண்ணியா கழியும், புல்லரிக்கும் கழியும். சருன்னு கழிஞ்ச உடனே அவளை அப்படியே கீழே படுத்து உயிர் போயிரும். படுசாவு. அப்படி எத்தனை இது போச்சு இறந்துச்சு? அதுல ஒரு 10-15 உருப்படி போச்சு.
எத்தனை நாள் ஆச்சு? எத்தனை நாள்ல? அது 5 மாசம் ஆச்சு. இப்ப அதுல ஒரு 10-15 ரூபாய் 5 மாசம். அதுக்கப்புறம் ரெண்டாவது மழையில கொஞ்சம் மலையில கொஞ்சம் போயிடுச்சு. இந்த வருஷம் ரொம்ப சேதாரம் ரொம்ப உங்களுக்கு. சாதாரணம். வலிப்பு மாதிரி வருமா ஹார்ட் அட்டாக் மாதிரி வருமா? ஹார்ட் அட்டாக் மாதிரி தான் அது. ஈட்டி அண்ட் டிடி போடுறோம். ஈட்டி ஊசி போட்டோம். அந்த ஈட்டி ஊசி போட்ட பிறகு கேட்டுட்டு வரலாம். பரவாயில்ல, ஓரளவுக்கு கேட்டுக்கிடுச்சு. ஏன்னா அது வர்றதுக்கு முன்னு பக்கத்துல கொஞ்சம் ஒரு மாதிரியே தெரியுதுன்னு போட்டிருந்தா ஓரளவுக்கு தடுத்துருக்கும். நான் கொஞ்சம் அசால்ட்டா இருந்துட்டேன். அப்ப இந்த வெள்ளாடுகளுக்கு நம்ம போடக்கூடிய தடுப்பூசி என்னெல்லாம் போடலாம்? பிபிஆர் 1 போடலாம். ஆமா, பிபிஆர் சென்னையாடுகளுக்கு போடலாமா போடக்கூடாதா? சென்னையாட்டுக்கு போடலாம். ரொம்ப முத்துன சென்னையாட்டினாலும் சரி, இளஞ்சாலும் சரி போடலாம். ஈட்டி ஊசி இருக்கு பாத்தீங்களா, அதுவும் போடலாம். எல்லாரும் சென்னையாட்டுக்கு போட்டா கரை குட்டி கரையுது அப்படி இப்படி. அது நான் போட்டிருக்கேன். உங்க அனுபவத்துல அப்படி இல்ல? அப்படி இல்ல. இவ்வளவு ஆட்டுக்கு தான் கிடாவா இப்போ இருக்குது. ஆமா, நிறைய பேர் செவலை தானே விரும்புவாங்க. கருப்பு வச்சிருக்கீங்களா? இது கருப்புன்னா இது ஒரு கருப்பு. இது நல்லா இருக்கும். சாம்ப கருப்புனா தான் விரும்ப மாட்டாங்க. சாம்பல் நிறத்துக்கு இருக்குது. இது நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். ஆமா, நல்ல பழக்கம். ஆள் மேல நல்லா பாசமா இருக்கும். ஆனா சொன்ன சொல்லுக்கு திரும்பிடும். எங்க ஓடுனாலும் சரி, ஆயின அரட்டினா போதும் திரும்பி வந்து. சில ஆடுகள் இங்க ஓடும் அங்க ஓடும் சொல்லி ஓட்ட காமிக்குமாங்களா? ஆமா, அது கொஞ்சம் ஏற கையாற நல்லா நிறைய வைப்பாங்க. ஆடுக்கு சுருக்கம் தானே, அது கம்மியா நம்ம கட்டுக்கோப்புக்குள்ளே வச்சுக்கிடுது. கையறை இப்போ காலையிலே வைப்பீங்களா, ராத்திரி வைக்கணுமா? நைட்டு பொழுதடை தான். ஆடு மேய்ச்சிட்டு வந்து படுக்கும் போது ஒரு 9 மணிக்கு வச்சுக்கிறது. கையறை வச்சுட்டு தண்ணி குடுக்கணுமா கொடுக்க கூடாது? கொடுக்கூடாது. ஏற வச்சாச்சுனால தண்ணி கொடுக்கூடாது. காலையில தான் கொடுக்கணும். அது சீனேற பொட்டா இருந்தாலும் சரி, அரிசியா இருந்தாலும் சரி, தண்ணி உடனே கொடுக்க கூடாது. காலையில கொடுத்தா போதும். காலையில கொடுத்தா போதும். கிடா வந்து இப்போதைக்கு ஒண்ணுதான் இருக்கு. ஆடுகள் 30 ஆடு உருப்படி இருக்கு. மொத்தத்துல எண்ணிக்கை எல்லாம் சேர்த்தா 30 கிட்ட வந்துடும். ஆமா ஆமா. சரி, இப்போ உங்ககிட்ட குடுக்குற மாதிரி ஏதாவது குட்டிகள் எல்லாம் கிடக்கா இல்லையா? இப்போதைக்கு இல்ல. ஆமா, இன்னும் ஒரு மாசம் 2 மாசம் ஆகும். விற்கையெல்லாம் எத்தனை மாசத்துல விற்பீங்க? அந்த விற்கிறதுலாம் விற்கிறது வந்து நான் வந்து ரொம்ப நாள் வச்சிருக்க மாட்டேன். 4 மாசம் 5 மாசத்துல வித்துருவேன். குட்டி ஒண்ணு 4000 5000 தான், அவ்வளவுதான் விற்பேன். இது எத்தனை மாசம் குட்டி? எவ்வளவு நாள் குட்டி என்னாச்சு? இது இப்போ ஒரு மாசம் கொஞ்சம் கூட ஆகுது. ஒரு மாசமும் இன்னும் 10 நாள் ஆகுது. மேட்சலுக்கு போகுதா? மேட்சலுக்கு போகுது. அது போகுது. இது பிறந்த எவ்வளவு நாள்? இது 10 நாள் ஆகுது. 10 நாள் ஆகுது. நான் கொஞ்சம் நல்ல மேட்சுக்கு வருவேன். நான் கோடை நேரத்துல வந்து காலையில பத்துவேன், 12 மணிக்கு வருவேன். பிறகு திரும்ப 3:30க்கு பத்துவேன், 7 மணிக்கு வருவேன். இப்ப நேரம் வந்து 12 மணிக்கு பத்தி 5:30 மணிக்கு வீட்டுக்கு வந்துருவேன். இதுதான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் மூப்பா? ஆமா, இதான் எல்லாத்துக்கும் மூத. பழைய ஆடு. இந்த பண்ணை உருவாக மூல காரணம் இந்த ஆடு தான். இதான் இதோட பிள்ளைகள் தான் மேக்ஸிமம். இதோட பிள்ளை தான் எல்லாமே. இது நல்ல நீள வாழமா இருக்க. அப்போ இது கொஞ்சம் நல்லா கவனிச்சு பார்த்தா கொஞ்சம் ஆடு ஆயிடுச்சு. இருக்க ஆடு கொஞ்சம் சேர்ந்தவொடனே அப்படியே கொஞ்சம் கவனிப்பை கொஞ்சம் விட்டுட்டேன். ஒரு ஆள் அவ்வளவுதான் முடியுது. மேய்ச்ச இருக்கிற தண்ணி இந்த இருக்குல்ல, இந்த தண்ணியில விட்டு குடிக்க, அவ்வளவுதான். ஒரு ஆள்னா கஷ்டம். சப்போர்ட்டுக்கு ஆடு இருந்தா தான் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஜெயிக்க முடியும். சப்போர்ட் ஆள் கிடையாது. அம்மா அப்பா சின்ன வயசுல இறந்து போனாங்க. அப்ப நீங்க மட்டும் தான் இருக்கீங்க? நான் மட்டும் தான் இருக்கேன். அதுதான் கஷ்டம். கூட ஒரு ஆடு இருந்தா ஆடு வளர்ப்பு நல்லா இருக்கும். செழிப்பா போகும். ஆமா. இது 10 வயசு இருக்கும். எத்தனை ஈத்து ஈனி இருக்கும் இது வரைக்கும்? 11 12 ஈத்து இருக்கு. ஒரு 12 ஈத்து ஈனி இருக்கு. குட்டிகளெல்லாம் நல்லா வளர்த்திருக்கா? இது குட்டி நல்லா வளர்க்கும். எருதனி கொலை. எருதனி கொலையா? ஆமா. இந்த கொலையில என்ன சத்து இருக்கு? இதுல எல்லா சத்தும் இருக்கு. இதுல அகத்தியை விட அதான் சத்து ஜாஸ்திக்கும். ஆடு மாடு தின்னுச்சுன்னா அப்படியே உடம்பு அப்படியே டெம்பரா இருக்கும். இந்த ஆட்டுக்கு பல்லு எப்படி இருக்கு? 10 வருஷம் பல்லே இல்ல. துப்புற பல்லு இல்ல. அதான் இந்த 2 விரைய கட்டிக்கிடுது. மேய்ச்சலுக்கு வருமா? இது மேய்ச்சலுக்கு வரும். மேய்ச்சலுக்கு வந்துச்சுன்னா அவ்வளவுக்குள்ள சுமாரா தான் மேயும். அந்த ஆடு வந்து ரொம்ப கிறங்கிட கூடாது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொலையை கட்டிக்கிடுது. இந்த ஆடை ஏன் கட்டி போட்டிருக்கீங்க? இதையும் அதுவும் பெரிய தாயாடு தான். இது ஒரு 8 வயசு இருக்கும். 8 வயசு. இதுக்கு பல்லு எல்லாம் எப்படி இருக்கு? இதுக்கு பல்லு 3/4 பல்லு இருக்கு. இதுக்கு கைத்தீவனம் ஏதாவது கட்டி போட்டிருக்கீங்களா? இது கைத்தீவனம் எல்லாம் கிடையாது. இதுக்கெல்லாம் கிடையாது. அங்க அது ஏன் உள்ள ஒண்ணு தனியா போட்டிருக்கீங்க? அது குட்டியை அடைச்சிருப்ப அது உள்ள சேட்டை பண்ணு வெளியே கடந்தா அந்த ஆட்டுகளை நிக்க விடாது. கிடா குட்டியா? இது கிடா குட்டி. வருங்காலத்துக்கு இதான் உங்களுக்கு கிடா? ஆமா, இதான் கிடா. அடிக்கல? ஆமா, அடிக்கல. இது 7 மாசம் ஆயிடுச்சு. எத்தனை மாசத்துக்கு வருது? மேய்ச்சலுக்கு வருமா? மேய்ச்சலுக்கு வரும். மேய்ச்சல் வந்து தொந்தரவு பண்ணாம இருக்குமா? மேய்ச்சல் வந்துச்சுன்னா கொஞ்சம் தொந்தரவு. ஒரு நாளைக்கு கொஞ்சம் சாரல் கட்டிச்சுன்னு கொஞ்சம் தொந்தரவு பண்ணும். வெயில் அடிச்சுன்னா வாட்டில மேய்ச்சிக்கிட்டு இருக்கும். வாயில ஏதோ புண்ணு மாதிரி லைட்டா இருக்கு. ஆமா, அது இந்த வாப்புண்ணு. மழைக்கு வந்துச்சோ? மழைக்கு வந்து சரியாயிட்டா? இப்பதான் கொஞ்சம் ஆரம்பிக்கும். என்ன மருந்து போட்டீங்க இதுக்கு? இது விளக்கெண்ணெய், மஞ்சள், சாம்பிராணி. விளக்கெண்ணெய வந்து நல்ல மஞ்சள்ல குழப்பிக்கிட்டு சாம்பிராணி நல்லா நொறுக்கி அதையும் கலந்து தடவி விட்டா சரியா போகும். ஒரு நாளைக்கு எத்தனை டைம் தடவணும்? 2 டைம், காலையிலயும் சாயங்காலம். இப்போ வாயில வந்துச்சுன்னா காலையில வந்துருக்கும்ல புண்ணு வந்துச்சா? அது கிடையாது. அது காண இது வா புண்ணு வந்து குட்டிகளுக்கு எல்லாத்துக்கும் வர்றதுதான். இது மழை காலத்துல மழை காலத்துக்கு கோடைக்கு ஒரு சில டைங்கள்ல வரது. இல்ல வாயில புண்ணு வந்தா குடல் எல்லாம் புண்ணாயிருவாங்க. அப்படி எதுவும் உண்டா? பழம் கொடுக்கணும், நல்லெண்ணெய் கொடுக்கணும் அப்படிம்பாங்க. அது காணாது. காணைக்குதான். அது காணும். வாக்கான 3 மாசம். இதோட குட்டியை வித்தாச்சு. எத்தனை குட்டி போட்டுச்சு? 3 குட்டி போடுச்சு. 3 குட்டியாடா? 3 குட்டி தான் போடும்.
எத்தனை டைம் 3 குட்டி போட்டுருக்கேன்? இது ஒரு 6 டைம் போட்டிருக்கு 3 குட்டி. 12 ஈத்துல 6 டைம் 3 குட்டி போட்டு. ஆமா ஆமா. இல்ல ஒரு குட்டி போடுறதுக்குலாம் என்ன காரணம்? தீவனம் இல்லாம அந்த நேரத்துல கோடை கிட்ட வந்து அப்படியா? அது கிடாயினாலும் தெரியல, அது ஆடு வளப்பா இருந்ததுனாலும் தெரியல. சில பேர் ஆடு வளப்பா இருந்துச்சுன்னா ஒண்ணுதான் போடும்பாங்க, சில பேர் கிடாய் கொஞ்சம் ஒரு கிடாய்க்கு ஒண்ணு போடுவோம் அப்படின்னு.